இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மற்றும் 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் மற்றும் டூப்ளிகேட் மார்க் ஷீட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி 2008லேருந்து 2024 வரைக்கும் டவுன்லோட் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு 2008லேருந்து 2016 வரைக்கும் மார்க் ஷீட் டீடைல்ஸ் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பொறுத்தவரைக்கும் டூப்ளிகேட் மார்க் ஷீட் மாதிரி தான் இருக்கும். கூகுள் சர்ச்சில் போயிட்டு வேர்ல்டு காலேஜ் ரிசல்ட்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் ஆகும். வேர்ல்ட் காலேஜ் ரிசல்ட்ஸ்.worldcollegeinfo சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்யூட்டர் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு வேர்ல்ட் காலேஜஸ் சொல்லி வரும். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஆட் வரும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு 12th ரிசல்ட்ஸ், தமிழ்நாடு 10th ரிசல்ட், டிப்ளமோ ரிசல்ட் சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 10th ரிசல்ட் டீட்டெயில்ஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். 10th ரிசல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 2008லேருந்து 2016 வரைக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க் டீட்டெயில்ஸ் தான் செக் பண்ண முடியும். ஒரிஜினல் மார்க் ஷீட்டாக வராது, டூப்ளிகேட் மார்க் ஷீட் மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். எந்த இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்களோ இயர் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு எஸ்எஸ்எல்சியா ஓஎஸ்எல்சியா மெட்ரிகுலேஷனா ஆங்கிலோ இந்தியன் எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு கோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் நேம், தியரி மார்க், ப்ராக்டிக்கல் மார்க், இங்கிலீஷில் எவ்வளோ மார்க், மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ மார்க், சயின்ஸில் எவ்வளோ மார்க், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் எவ்வளோ மார்க், பர்சன்டேஜ் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணி இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 12th டூப்ளிகேட் மார்க் டீட்டெயில்ஸ் எப்படி மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் தமிழ்நாடு 12th ரிசல்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நீங்கள் 2008லேருந்து 2016 வரைக்கும் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். எந்த இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு கோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கோ கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கான மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்கூல் நேம், என்ன குரூப் எடுத்தீங்களோ குரூப்போட நேம், சப்ஜெக்ட் நேம், நீங்கள் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க், ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க், லாங்குவேஜில் எவ்வளோ மார்க், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், தியரி மார்க், ப்ராக்டிக்கல் மார்க், மேத்தமெட்டிக்ஸ் மார்க், டோட்டல் மார்க், ரிசல்ட், நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டிஜிலாக்கர் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கேட்குங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு digilocker.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். digilocker.gov.in சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் லாகின் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணி லாகின் ஆர் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அப்படின்னா ட்ரை யூஸிங் ஆதார் நம்பர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோன்னே ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அக்கௌண்ட் இல்லைனா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து வெல்கம் சொல்லி வந்துடும். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 3 லைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் நேமும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா
நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் அல்லது தேர்ட் பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2016லேருந்து 2024 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் மார்க் ஷீட் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லி டீட்டெயில் இருக்கும். ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் டெவலப் பண்ணுறதுக்கு கிளாஸ் 10th மார்க் ஷீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக 12th மார்க் ஷீட் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதிலே வந்து 2016லேருந்து 2024 வரைக்கும் மார்க் ஷீட் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மந்த் நீங்கள் படிச்சிங்களோ, எக்ஸாம் எழுதிங்களோ அந்த மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு, எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த இயர் செலக்ட் பண்ணிவிட்டு, கேட்டகரி சர்டிஃபிகேட் டைப் வந்து ரெகுலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸில் டாக்குமெண்ட் ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். அதன் பிறகு லெஃப்ட் சைட் டாப் கார்னில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இஷ்யூ டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா 12th மார்க் ஷீட் சொல்லி வரும், 10th மார்க் ஷீட் சொல்லி வரும். அதில் ரைட் சைடில் டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் இந்த 10th மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் 12th மார்க் ஷீட்டுக்கும். 12th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கிளாஸ் 12th மார்க் ஷீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரைட் சைடில் எல்லோ கலரில் வந்து 2016லேருந்து 2024 வரைக்கும் 12th மார்க் ஷீட் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். எந்த இயர் படிச்சிங்களோ அந்த இயர், உங்களுக்கு எக்ஸாமுக்கான ரோல் நம்பர், எந்த மந்த் அந்த மந்த், சர்டிஃபிகேட் டைப் ரெகுலராக என்னவோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாக் வந்து 12th டிராஃப்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. அடுத்ததாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டாக்குமெண்ட் பேஜ் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு உங்களுக்கான 12th மார்க் ஷீட் டவுன்லோட் ஆகிடும். அடுத்த லெஃப்ட் சைட் டாப் கார்னில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இஷ்யூ டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு டாக்குமெண்ட்ஸ் நேம் எல்லாமே இருக்கும். அதில் வந்து 12th மார்க் ஷீட் சொல்லியிருக்கும். ரைட் சைடில் பிடிஎஃப் சிம்பிள், டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப், ஜேபிஜி இந்த மாதிரி எந்த ஃபார்மேட் வேணாலும் நீங்கள் வந்து இந்த 12th மார்க் ஷீட் வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி 10th to 12th மார்க் ஷீட் வந்து டிஜிலாக்கர் வெப்சைட்டில் டெவலப் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இ-பெட்டகம் வெப்சைட்லையும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். அதை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ-பெட்டகம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா epetagam.tn.io.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு தமிழ்நாடு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர், கேப்சா கோட், நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அது ரெண்டுமே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். 374487 சொல்லியிருக்கும். ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து வெப்சைட்டுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட்டுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷனும் இ-சேவை சர்டிஃபிகேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 10th 12th மார்க் ஷீட் டெவலப் பண்ண போகிறதால எஜுகேஷன் சர்டிஃபிகேட் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் ஹையர் எஜுகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன் ஸ்டேட் போர்ட் சர்டிஃபிகேட் சொல்லி டிஎன் ஸ்டேட் போர்ட் 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் சொல்லியிருக்கும். நீங்கள் வந்து மார்க் ஷீட் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் டெவலப் பண்ணுறதுக்கு டிஎன் ஸ்டேட் போர்டுன்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த லெட்டரை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கான ரோல் நம்பர், உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர், சர்டிஃபிகேட் டைப் ரெகுலர், நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், எந்த மந்த் நீங்கள் பாஸ் பண்ணீங்க சொல்லி மந்த், நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான 10th மார்க் ஷீட் வந்து
பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் டெவலப் பண்ணலாம். அடுத்ததாக 12th மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். 12th மார்க் ஷீட்டும் நீங்கள் இதே மெத்தடில் தான் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் இ-பேட்டக் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஎன் ஸ்டேட் போர்ட் 12th மார்க் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு உங்களுடைய எக்ஸாமுக்கான ரோல் நம்பர், உங்களுடைய நேம், எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயர், சர்டிஃபிகேட் டைப், நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், எந்த மந்த் பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லி மந்த், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மார்க் ஷீட் பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் ஆகிடும். நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி 10th 12th மார்க் ஷீட் ஈஸியாக நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.